அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். காட்டுல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல காட்டுல வாழக்கூடிய எல்லா பறவைகளும் மிருகங்களும் அங்கதான் வந்துட்டு தங்கிட்டு போற பழக்க வழக்கம். அப்படி தங்கும் போது அந்த பறவைகளும் மிருகங்களும் தன்னுடைய கழிவுகளை ஃபுல்லா அதே இடத்துல கொட்டிட்டு போயிடுதுங்க. இதை பார்த்த மற்ற மரங்கள் எல்லாமே இந்த ஆலமரத்தை பார்த்து சிரிச்சிருக்குதுங்க. எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம், ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடத்த ஃபுல்லா எவ்வளவு கழிவுகளை கொட்டிட்டு போயிடுறாங்க, பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்ற மரங்கள் ஃபுல்லா இந்த ஆலமரத்தை பார்த்து சிரிச்சிருக்கு. இந்த ஆலமரம் மற்ற மரங்கள் சொல்றதை எதையுமே கண்டுக்காம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் தனக்கு தேவையான உரமா அதை மாத்திக்கிட்டு கொஞ்ச நாள்லயே அந்த ஆலமரம் அந்த காட்டிலே மிகப்பெரிய வலுவான மரமா வளர்ந்து போய் நிக்குது. இந்த மரத்தை பார்த்து கிண்டல் கேலி பண்ண மரங்கள் எல்லாமே இருந்த இடமே தெரியாம காணாம போயிருக்கு. அதே மாதிரியே நடிகர் குமரிமுத்து ஐயா அவருடைய கல்யாண வயசு வந்த உடனே அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாண வயசு ஆயிடுச்சு, பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க. அந்த குமரிமுத்து ஐயாவை பார்த்த அந்த பொண்ணு தெக்க பாருன்னா வடக்க பாக்குறா, அப்படியே வடக்க பாருன்னாக்கா தெக்க பாக்குறான், ஆளு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறாரு, இவரை போய் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இவருடைய உருவத்தை பார்த்து கிண்டல் கேலி பண்ணி இவரெல்லாம் ஒரு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு வந்துட்டீங்களே, இவரை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நிராகரிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே குமரிமுத்து ஐயா இன்னும் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாமே தனக்கு தேவையான உத்வேகமா எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 700 படங்களுக்கு மேல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேடி தேடி தமிழ் புத்தகங்களை படிச்சு தன்னை வளர்த்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஞானின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புத்தக வாசிப்பாளரும் கூட. பின்னால குமரிமுத்து ஐயாவுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு அந்த பெண்மணி கட்டாயம் வருத்தப்பட்டிருப்பாங்க, இப்படி ஒரு அறிவாளியை நம்ம வந்துட்டு வாழ்க்கையில தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வருத்தம் அடைஞ்சிருப்பாங்க. காட்டுல இருந்த ஆலமரத்தை மாதிரியும் நடிகர் குமரிமுத்து ஐயா அவரை மாதிரியும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள 1000 குறைகள் சொல்லிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கேட்டு நம்ம சோர்வு அடைஞ்சிடாம நமக்கு தேவையான ஒரு உத்வேகமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில இன்னும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வெற்றிக்கான இடம் கட்டாயம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.